நம்ம வந்து நியூ பார்ன் பத்தி பேசிட்டோம். 3 to 5 மந்த்ஸ் அந்த பேபி பத்தி பேசிட்டோம். அடுத்து வந்து அவங்க வந்து இந்த சாலிட் சாப்பிடுற ம். ஸ்டேஜ்க்கு வராங்க. ம். சாலிட்ஸ்னா ஒரு சில பேர் வந்துட்டு இப்பலாம் 4 மந்த்ஸ்ல அந்த மாரிலாம் குடுக்க ஆரம்பிச்சாங்க. பட் பீடியாட்ரிஷியனோட ரெக்கமெண்டேஷன் ம். படி வந்து ம். கேட்டு இப்ப 6 மந்த்ஸ்ல தான் கரெக்ட். ஒரு சில பேர் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. கரெக்ட். பட் தண்ணி கூட குடுக்க கூடாது ம். அப்படின்னு ம். சொல்றாங்க. பெரியவங்கலாம் திட்டுறாங்க. குழந்தைக்கு தொண்டை காஞ்சு போய் தண்ணி கூட குடுக்க மாட்றியே அப்படின்லாம் Yeah, சொல்றாங்க சார். yeah, அது yeah, ஏன்னு கொஞ்சம் yeah, எக்ஸ்பிளைன் yeah. பண்றீங்களா? First thing is why it should not be given is it is actually injurious. Not அது தேவையில்லை அப்படிங்கிறது மட்டும் இல்லாம ஓகே. வாட்டருங்கிறது it is excreted by your kidneys. ம். எஸ்பெஷலி ஃபார் அ நியூபார்ன் பேபி ஈவன் லிட்டில் பிட் ஆஃப் வாட்டர் நீங்கள் ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் கொடுக்குறதும் அந்த கிட்னிக்கு ஒரு மிகப்பெரிய வேலை. அதை எடுத்து அதை டைல்யூட் அதை கான்சென்ட்ரேட் பண்ணி அதை தனியாக எடுத்து அதை ஃபில்டர் பண்ணி அப்புறம் அதை யூரினாக வெளியில் கொண்டு வர்றது கிட்னிக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ். அண்ட் அதனால் சில டைல்யூஷனல் ஹைப்போநேட்ரீமியா அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா வாட்டர் உள்ளே போக போக பேபியோட பாடியில் நியூபார்ன் பேபிக்கு சொல்கிறேன் பாடியில் சோடியம் லெவல்ஸ் குறைய ஆரம்பிக்கும். ஒன்றுமே இல்லை, இப்போ ஒரு சால்ட் சொல்யூஷன் இருக்குது. அந்த சால்ட் சொல்யூஷனில் சால்ட் இவ்வளோ இருக்கணும், வாட்டர் இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. நீங்கள் அதில் வாட்டர் நிறைய ஆட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சால்ட் கம்மியாயிடும்ல, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட் குறைஞ்சிடும்ல. அதே மாதிரி தான் நேச்சுரலாக பேபியோட பாடிக்குள்ளே பிரெஸ்ட் மில்க் கிடச்சிட்டு இருக்குது அப்படின்னா இவ்வளோ சால்ட் இருக்கணும், சோடியம் இருக்கணும் அப்படின்ட்டு இருக்குது. அது நம்ம வாட்டர் அடிக்கடி கொடுக்க அவங்களோட சோடியம் லெவல்ஸே கூட ட்ராப் ஆகலாம். அண்ட் கிட்னிக்கும் அது மிகப்பெரிய ஒரு லோடு. அந்த கிட்னியை கஷ்டப்பட்டு அந்த யூரினை வெளியில் தள்ள வேண்டியது இருக்கும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன். ரெண்டாவது தேவையில்லை. தாய்ப்பாலில் இருக்கிற நீர்ச்சத்தே போதுமானது. பிரெஸ்ட் மில்க் ஆல்மோஸ்ட் 90% வாட்டர். ஸோ அதில் இருக்க வாட்டரே போதும். பெரியவங்க அதை தண்ணி கொடுங்கன்னு நினைக்கிறதுக்கான ரீசன்ஸ் ஒன்று வந்து நம்ம இந்த தலை சூடு சொன்னோம் இல்லையா, அது யூரின் போனால் பேபிஸ் யூஸ்வலாக அழுவாங்க, கத்திக்கிட்டு தான் போவாங்க. அப்போ அது சூடு, இது சூடு, அதுக்கப்புறம் ஹிக்கப்ஸ், விக்கல் வர்றது, விக்கல் வந்தால் தண்ணி குடிங்க அப்படிங்கிறதுக்காக கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது எல்லாமே இந்த விக்கலாக இருக்கட்டும், தலை சூடாக இருக்கட்டும், யூரின் போகும்போது அழுகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே நார்மல். இதெல்லாம் சூடோட அறிகுறியே கிடையாது. ஸோ அப்படியே சூடுன்னு நினச்சாலும் அம்மாவை நிறையா தண்ணி குடிச்சிக்க சொல்ல வேண்டியதான். அவ்வளோதானே தவிர பேபிக்கு தண்ணி டெஃபினட்டாக 6 மந்த்ஸ் வரை தேவையில்லை.